Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 7 பார்க்க போறோம். Let A equal to அப்படினு சொல்லி ஒரு 2/2 matrix கொடுத்திருக்காங்க. B equal to னு சொல்லி இன்னொரு 2/2 matrix கொடுத்திருக்காங்க. C equal to அப்படினு சொல்லி இன்னொரு 2/2 matrix கொடுத்திருக்காங்க. Show that அப்படினு சொல்லி ஒரு மூணு subdivision கொடுத்திருக்காங்க. So மூணு subdivisionல இருக்கிற இதையும் வந்து நம்ம prove பண்ண சொல்லிருக்காங்க. Okay, so first subdivision பார்க்கலாம். First subdivision la வந்து associative of multiplication of matrix வந்து நமக்கு satisfy பண்ணுது அப்படிங்கறத prove பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதாவது மூணு matrix எடுத்து அந்த மூணு matrixையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது அப்படிங்கறத prove பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது a into b into c is equal to a into b into c. இதுதான் associative property இல்லையா? சோ அத வந்து நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. Okay, so first வந்து left hand side எடுத்துக்கலாம். a into b into c. So எப்பவுமே ஒரு இதுல வந்து bracket குள்ள இருக்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? So first வந்து BC கண்டுபிடிச்சுக்கலாம். So BC அப்படினு சொல்லும்போது B matrix into C matrix. So first B matrix எழுதிக்கலாம் 4 0 1 5 into C matrix வந்து 2 0 1 2. Okay, so first வந்து இத மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணனும் இல்லையா? So B matrix ஓட ஆர்டர் வந்து 2/2 matrix ஆர்டரா இருக்கு. B matrix ஓட அதாவது C matrix ஓட ஆர்டர் வந்து 2/2 matrix. ஓகே, சோ இப்போ மிடில்ல ரெண்டும் சேம் நம்பர் இருக்குறதுனால இந்த matrix multiplication possible. இதோட ப்ராடக்ட்டோட matrix வந்து 2/2 matrixா வரும். ஓகே. சோ இப்போ இந்த ரெண்டு matrixை எப்படி மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் matrixோட ஃபர்ஸ்ட் ரோல கை வெச்சுக்கோங்க. ஓகே. சோ இந்த ரோ into ஃபர்ஸ்ட் காலம் இங்க எழுத போறோம். 4 2s are 8 plus 0 1s are 0. இப்போ first row into second column multiply பண்ணி இங்க எழுத போறோம். So first rowல கை வச்சிருக்கோம் அப்படிங்கறனால ரோவை தான் fill பண்ண போறோம்ங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 zeros are 0 plus 0 into 2 0. Okay. அடுத்து second rowல கை வச்சிட்டு second rowவை fill பண்ண போறோம். Second row into first column இங்க எழுத போறோம். 1 into 2 2 plus 5 into 1 5. இப்போ செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 1 into 0 0 plus 5 2s are 10. சோ நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ இத சால்வ் பண்ணும்போது 8 plus 0 8 0 plus 0 0 2 plus 5 7 0 plus 10 10. இப்போ a into bc கண்டுபிடிக்க போறோம். சோ a மேட்ரிக்ஸ் வந்து 1 2 1 3. BC matrix நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? So 8 0 7 10. ஓகே. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளா அப்படினு செக் பண்ணனும். So A மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/2 மேட்ரிக்ஸ். BC மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/2. ஓகே. இப்போ இந்த மிடில் ரெண்டு டேர்ம்ஸும் ஈக்குவலா இருக்குறதுனால இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதோட ப்ராடக்ட் வந்து 2/2 மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். சோ இதோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோல கை வெச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம் இங்க எழுத போறோம். 1 into 8 8 plus 2 7s are 14. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 1 0s are 0 plus 2 10s are 20. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரோல கை வெச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரோல கை வெச்சுக்கலாம். So second row into first column இங்க எழுத போறோம். Second rowல கை வச்சிருக்கனால second row fill பண்ண போறோம். 1 8s are 8 plus 7 3s are 21. இப்போ second row into second column 1 0s are 0 plus 3 10s are 30. Again நமக்கு ஒரு 2/2 matrix கிடைச்சாச்சு. So this is equal to 8 plus 14 22. 20 plus 0 20. 21 plus 8 29. 0 plus 30 30. Okay. So இதுதான் நம்மளோட left hand side. இப்போ right hand side கண்டுபிடிக்கலாம். So இப்போ right hand sideல வந்து நம்ம AB into C தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? இதுலயும் ஃபர்ஸ்ட் வந்து bracket குள்ள இருக்கறத கண்டுபிடிக்கணும். So AB கண்டுபிடிக்கலாம். A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளான்னு செக் பண்ணனும் இல்லையா? So A மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/2 இருக்கு. B மேட்ரிக்ஸோட ஆர்டரும் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் தான். Okay, so middle terms ரெண்டும் சேமா இருக்கு அப்படிங்கும்போது இந்த matrix multiplication possible.
அதோட ப்ராடக்ட் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக வரப்போகுது. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1 4s are 4. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 1 4s are 4 ப்ளஸ் 2 1s are 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 1 0s are 0 ப்ளஸ் 5 2s are 10. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 1 4s are 4 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 1 0s are 0 ப்ளஸ் 5 3s are 15. ஓகே, ஸோ இப்போ இதை அகெயின் நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம பண்ணது கரெக்ட். 4 2s are 6, 0 + 10 10, 4 + 3 7, 0 + 15 15. ஓகே, இப்போ AB இன்ட்டு C கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ AB மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ 6 10 7 15. இப்போ C மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். C மேட்ரிக்ஸ் வந்து 2 2 0 1 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணணும். AB மேட்ரிக்ஸ் வந்து 2/2 ஆர்டரில் இருக்குது. C மேட்ரிக்ஸும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ மிடில் ரெண்டு டேர்ம்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அதோட ப்ராடக்ட் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். 6 × 2 ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 6 2s are 12 ப்ளஸ் 10 1s are 10. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் ரோக்கே வரணும். ஸோ 6 × 0 0 ப்ளஸ் 10 2s are 20. ஓகே, அடுத்த ரோக்கு கை வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 7 2s are 14 ப்ளஸ் 15 1s are 15. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். ஸோ 7 0s are 0 ப்ளஸ் 15 2s are 30. ஓகே, இப்போ அகெயின் நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம பண்ணது கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 + 10 22, 0 + 20 20, 14 + 15 29, 0 + 30 30. ஸோ நமக்கு இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் இருந்தது இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லும்போது proved, hence proved. So left hand side is equal to right hand side. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா A into BC is equal to AB into C, hence verified. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளை என்ன காமிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா A - B into C is equal to AC - BCங்கிறத நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து A - B into C நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A - B கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 1 2 1 3 மைனஸ் B மேட்ரிக்ஸ் வந்து 4 0 1 5. ஸோ சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 1 - 4. அடுத்து 2 - 0. ஆட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, கரெக்டான எலிமெண்ட்டை. இப்போ இதில் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 1 - 1, இங்கே 3 - 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 4 அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3. ஸோ 2 - 0 is 2, 1 - 1 0. இது ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 5 அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். 5 - 3 2. ஓகே, இப்போ A - B into C கண்டுபிடிக்கணும். ஸோ A - B வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? -3 2 0 -2. இப்போ C மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 2 0 1 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ A - B மேட்ரிக்ஸ் வந்து 2/2 ஆர்டரில் இருக்குது. C மேட்ரிக்ஸும் 2/2 ஆர்டரில் இருக்குது. ஓகே, ஸோ மிடில் டேர்ம் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதோட ஆன்சர் வந்து
2/2 மேட்ரிக்ஸாக கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவில் கை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். -3 × 2 வந்து -6 + 2 × 1 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ரோக்கு கை வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் -3 × 0 0 + 2 × 2 4. ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 காலமையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். ஸோ 0 2s are 0 ப்ளஸ் -2 × 1 வந்து -2. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 0 × 0 0 -2 × 2 -4. ஓகே, ஸோ நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம பண்ணது கரெக்ட். இப்போ இது ரெண்டையும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். இதில் கிரேட்டர் நம்பர் 6, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். 6 நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 4. இங்கே 4 0 -2 -2 0 -4 -4. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு AC - BC கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து AC கண்டுபிடிக்கலாம். AC அப்படின்னு சொல்லும்போது A மேட்ரிக்ஸ் இன்ட்டு C மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் வந்து 1 2 1 3, C மேட்ரிக்ஸ் வந்து 2 0 1 2. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். மிடில் டேர்ம் ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக கிடைக்க போகுது. ஓகே, இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கணும் இல்லையா. கை வச்சுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 2s are 2 + 2 1s are 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு 2 காலம் எத்தனை காலம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த ரோவில் நம்ம கை கொண்டு வரணும். ஸோ இப்போ 1 0s are 0 + 2 2s are 4. ஸோ 2 காலமையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால இப்போ செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 1 2s are 2 + 3 1s are 3. ஓகே, அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 1 0s are 0 + 3 2s are 6. நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா. அப்போ நம்ம பண்ணது கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ சால்வ் பண்ணும்போது 2 + 2 4 0 + 4 4 2 + 3 5 0 + 6 6. ஓகே, இப்போ அடுத்து BC கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ B மேட்ரிக்ஸ் இன்ட்டு C மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ் வந்து 4 0 1 5 இன்ட்டு C மேட்ரிக்ஸ் வந்து 2 0 1 2. ஓகே, இப்போ இதுவும் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். மிடில் ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். எப்போவுமே செக் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 4 2s are 8 + 0 1s are 0. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 4 0s are 0 + 2 0s are 0. இப்போ அடுத்து செகண்ட் ரோக்கு கை வச்சாச்சு. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இங்கே 1 2s are 2 + 5 1s are 5. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே 1 0s are 0 + 5 2s are 10. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா. அப்போ நம்ம பண்ணது கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 0 7 10. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா AC - BC கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ AC மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 4 4 5 6 மைனஸ் BC மேட்ரிக்ஸ் வந்து 8 0 7 10. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ 4 - 8. அடுத்து இந்த ரெண்டு இதுலையும் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 4 - 0. அடுத்து இங்கே 5 - 7 6 - 10. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டும்
வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 8, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 4 - 0 4. இப்போ இது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 7, அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 10, அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். 10 - 6 4. ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கிடச்சது இல்லையா? hence proved. So left hand side is equal to right hand side. Therefore a minus b into c is equal to ac minus bc. Hence verified. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா a minus b the whole transpose கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a minus b கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a minus b is equal to அப்படின்னு சொல்லும்போது a மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 1 2 1 3 மைனஸ் b மேட்ரிக்ஸ் வந்து 4 0 1 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ first element minus first element 1 minus 4, second element minus second element 2 minus 0, 1 minus 1, 3 minus 5. So this is equal to, இது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 4, அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3, 2 minus 0 2, 1 minus 1 0, 3 minus 5. ஸோ இது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 5, அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். 5 minus 3 2. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ a minus b the whole transpose அப்படின்னா இதில் இருக்கிற ரோ எல்லாம் நமக்கு காலமாக வந்துடணும். ஸோ இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்மளோட ஃபஸ்ட் காலம் -3 2, செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம், தட்ஸ் ஆல் 0 - 2, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a transpose minus b transpose. ஸோ ஃபஸ்ட்டு வந்து a transpose கண்டுபிடிக்கணும். ஸோ a is equal to 1 2 1 3. ஸோ a transpose is equal to அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமாக வரணும். ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட் காலம், ஸோ 1 2. செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம். ஓகே, ஸோ இப்போ b transpose கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு bயோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். b மேட்ரிக்ஸ் வந்து 4 0 1 5. இப்போ b டிரான்ஸ்போஸ் வந்து இதோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 4 0, இது வந்து 1 5. ஓகே, இப்போ நம்ம a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ a டிரான்ஸ்போஸ் தெரியும் இல்லையா? 1 1 2 3 மைனஸ் b டிரான்ஸ்போஸ் வந்து 4 1 0 5. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 minus 4, அடுத்து 1 minus 1, 2 minus 0, 3 minus 5. ஸோ this is equal to 1 minus 4. ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 4, அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3, அடுத்து 1 minus 1 0, 2 minus 0 2. இது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 5, அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அதாவது a minus b the whole transpose is equal to a transpose minus b transpose, hence verified. That's all. Thanks for watching, children.